என்ன மச்சான் சோகமா இருக்கிறேன்? உங்களுக்கு தான் தெரியும் மச்சான், நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். ஆமா ஆமா நல்லா தான் போயிடுச்சு. மச்சான் பிரச்சனையே இப்போ அதுல என்னடா பிரச்சனை? வீட்டுல ஜாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஜாதி மச்சான் ஜாதி பார்க்கறாங்கடா. கூடா நீ ஒன்றும் கவலைப்படாத. நாடோடியில் படமா இருக்குல்ல, சும்மா சசிகுமார் மாதிரி இறங்கி செய்யும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? இல்லடா, அந்த பொண்ணு என்னை நம்பி வந்துருச்சுடா. நான் தானே அந்த பொண்ணை பார்த்துக்கிறணும். அவன் உயர் ஜாதி பெருமை காட்டுறதுக்காண்டி கொண்டாலும் கொண்டுருவானுடா அந்த பொண்ணை. நாம வேற கீழ் ஜாதியாச்சா, அந்த பொண்ணு மேல் ஜாதி. நம்மள எதுவும் பண்ணா கூட பரவாயில்லடா, அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏண்டா நாங்கெல்லாம் உனக்கு எதாவது ஆயிடுமோன்னு பயந்துக்கிறேன், நீ நான் அந்த பொண்ணுக்காக பாக்குறேன். ஆமா மச்சான், சாமிக்காக ஆடு மாடே வெட்டுறவங்க கௌரவத்துக்கு அந்த புள்ளையும் கொண்டுருவாங்கடா. மச்சான் இவன் சொல்றது ரைட்டு மாதிரி தானே படுது. எதுக்கு நீ வெளில போகும்போது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்றேன், எல்லாம் ஒன்னா வந்துடலாம். ஆமா மச்சான் சரிடா, பாய்டா, பார்த்து போடா. ஆமா மச்சான் போலாம். ஹலோ வணக்கண்ணா, சொல்லலாம். நான் நேற்று தானே வந்தேன். அதுக்குள்ளையாண்ணா? அண்ணா அவன் நம்ம ஜாதி பையனாண்ணா? அப்போ ஓகேண்ணா, முடிச்சு விட்டுலாம். உனக்காண்டி தானே பண்றேன், சிக்க வராம பாத்துக்கண்ணா. பிள்ளைங்களா விளாட எதுவும் போலையா? நீ பசங்களா எங்கடா இருக்கீங்க? நம்ம செட்டிங் அண்ணா வாங்க. வரேன். நான் கூப்பிட்டு இருந்தேன். வேலை இருந்தா சொன்னேன். இதுக்காக தம்பி உன்னை கூப்பிட்டுருக்கேன். ஆமாண்டா தம்பி, என்ன மட்டன் தான். நான் மட்டைங்கிறேன். மாவாடி கடல்ல ஏதாவது கொண்டு போய் பார்த்தா மட்டைன்னு பயமுறுத்துறேன். பயப்படாதடா, எல்லாம் நம்ம ஜாதியாக இருக்க பண்றோம். சரியா, முடிச்சு விடலாம். டேய் பாட்டி வேற டைம் ஆச்சு, ஊர்ல எடுத்து கரெக்டா பண்ணுங்க. சரியா?
முடிச்சோண்ணா. ஓ நீதானா? உன்னை அப்பயே போட்டு சொல்லி ஆரம்பிச்சா என்ன சாங்க நீ? ஏன் கையால சாக முடியா? அடியா அடி உன்ன மாதிரி ஆளுங்களாதாயா படிக்கிற படிப்புல இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் ஜாலி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பதான் சரி சொல்லி நினைச்சிட்டு இருக்க நீ. தப்பு தான் உனக்கு பழிவாங்க போகுது.